அம்மா இருந்தப்பையும் ஆனால் சில பிரச்சனைகள்னால அதை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பணியாளர்களை ரொம்ப நினைக்கிறவங்க. அதுக்கு ஒரு வரையறை செஞ்சு வச்சுருந்தோம். 2016க்கு பிறகு வந்தோன்னே அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அது என்ன எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். முழுமையாக அதில் நானும் ஈடுபட்டு, ஏன்னா அந்த பணியாளர்களுக்கு வேலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி ஒரு வழிவகை நல்லபடியாக செஞ்சு தான் வச்சுருந்தோம். ஆனால் அம்மா இல்லாமல் போயிட்டாங்க. அதனால சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ திமுக என்ன பண்ணுச்சு? இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். அவர் போய் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு? 20 திமுக ஆட்சிக்கு வந்தாக்க நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வித உதவியும் செய்வோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாயால் சொல்கிற விஷயம் இல்லை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 281லேருந்து 285 வரைக்கும் அவங்க வந்து இது அவங்களோட தேர்தல் அறிக்கைது. அதில் அவங்க வாயால் சொன்னது மட்டும் இல்லை, எழுத்து வழியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? தூய்மை பணியாளர்கள் வந்து பணியில் இருக்கும்போது இறந்தால் அவருடைய வாரிசுதாரருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய அடுக்கடுக்காக நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வந்தோடனே செஞ்சுருக்கணும் அவங்க. அதை விட்டுட்டு இப்போ நம்ம மாநகராட்சியில் மொத்தம் வந்து 3 வட்டாரமாக பிரிச்சுருக்காங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தனியாக அந்த வட்டாரத்தை கவனிக்கிறதுக்குன்னு அவருக்கு கீழே அதிகாரிகள்லாம் இருக்காங்க. கார்ப்பரேஷனில் உள்ள அதிகாரிகளை தவிர வடக்கு, தெற்கு, மத்தி அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஹெட்டு வந்து ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வட்டத்துக்கும் 5 மண்டலங்கள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்குது. அதுக்குள்ள 200 வார்டுகள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ தூய்மை பணியாளர்கள் ஃபுல்லாக போராட்டம் நடத்துனாங்க. 5, 6 2 மண்டலத்தை கிட்டத்தட்ட 4500 பேர் அதில் வேலை செய்கிறாங்க 2 மண்டலத்தில். அதை வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அடுத்த இன்னும் 2 இருக்கு, அதுக்கும் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த போராட்டம் பெரிதாக போனதுனால இப்போ அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அதையும் விடுற ஐடியா தான் அவங்க. ஏன்னா தேர்தல் வருதில்ல, வர்றதுக்கு முன்னே இதெல்லாம் முடிச்சிடுவோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.